நான் சிவப்பு மனிதன். ஆமா, அந்த படத்துல வந்து பாக்கியராஜ் நான் காம்பினேஷன். அவர் வந்து வெளியே வரணும் ஜெயிலுக்குள்ள இருந்து. அப்போ அப்படியே கீழே இருந்து அப்படியே மேல பண்ணா நானு இருக்கும்போது ஒரு ஜாலியா இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு சீக்கிரம் சாயங்காலம் ஆயிடுச்சா, ஒரு ஸ்டைல்னா இப்போ பாலச்சந்திர படத்துல அப்படி தூக்கி விட்டு அப்படி. அப்புறம் வர வர கேரக்டர் பண்ணாங்க. ரவுடின்னு தெரியாம ஒரு ரவுடியை தாக்கி விட்டாரு. அவருக்கு இந்த பக்கம் ஒரு எலும்பு இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. அது கூர்மையா இருக்கா, அப்படி தட்டினா போதும். ஆனா எப்படியாவது தலைவர் படத்துல நடிக்கணும்னு எனக்கு இது அந்த டேட்ல டெல்லியில பெரிய ஓட்டம் வந்துட்டா அது வந்து தான் படம், வேற படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இதுலயே எடுப்பாங்க. எடுத்து ப்ரொடியூசருக்கு சேஃப்டி பண்ணி விடுவாங்க. அப்ப எனக்கு தெரியும். அப்புறம் என்ன கூட விடல. அப்ப நான் சொன்னேன், அப்புறம் அந்த கேரக்டர் சூப் போடுவாங்க. அப்புறம் நல்லா கொண்டு நான் செப்பல் போட்ட முத விட மாட்டேட்டாங்க. அப்புறம் அது நல்ல கேரக்டர், அது ஷூ தான் போடணும். நான் செப்பல் போட்ட அப்புறம் ஷூ போட்டு நான் நடிச்சேன். அதுல 2-3 பூரா வெள்ளைக்காரவங்க எல்லாம் வந்து என் டேபிள் போயிருந்தாங்க. ஒருத்தர் துணைக்கி வச்சுட்டேன். நமக்கு தான் இங்கிலீஷ் தெரியாத, அதனால நம்ம சொல்ல சொல்ல அவங்க பேச பேச டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொன்ன வேண்டிய எல்லாமே வெள்ளைக்காரவங்க உட்காந்து அவங்கள்ட்ட ஏதோ ஒண்ணு அந்த வெள்ளைக்காரவங்கள சில படங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க இங்கிலீஷ்ல. நம்ம அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு, அவர் கூப்பிட்டு வாயா இங்க உட்காரு, இந்த அன்பு தொல்லை ஆக முடியல, அதனால நீ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி. அது ஒரு ஜாலியான படம். ரொம்ப புரிஞ்சூர் சரோஜா இருக்காங்கல்ல, அதான் டான்ஸ், அவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய ஜாம்பவான். ஆமா, இன்னைக்கு இருக்காங்க. ரொம்ப நல்ல அக்கா. இப்ப நீங்க இந்த காமெடி மேட்டர் இந்த வெள்ளைக்காரங்க சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம். பொதுவா தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச கலைஞர் கூட ஸ்பாட்ல இருந்தாங்கன்னா காமெடி எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நிறைய கலாய்ப்பாரு அவங்கள வச்சு நிறைய போவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்பவங்கள் நடந்துட்டா? அதாவது நிறைய கலாய்ச்சிருக்காரு. இந்த காமெடி எல்லாம் அவர் தான் இது பண்ணுவார். சில இது இப்படி வச்சானா இப்படி வச்சானா இப்படி வச்சாலும் காமெடியில பெரிய கெஞ்சன்னு சொல்லலாம். ஆமா, டைமிங் வந்து கவுண்டர் பண்ணி ஈக்குவலா டைமிங். அது கூட இருக்கவங்களுக்கு ஈஸியா நடிக்க தோணும், ஈஸியா நடிக்க தோணும். இந்த மாதிரி அந்த டைமிங் தானே காமெடி. அப்ப அவர் ஓட்டு அடிக்கும் போது ரொம்ப வெரி. எனக்கு குஷ்பு மேடம் கூட பேட்டி இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் படம் அவங்க கூட நடிச்சது தர்மத்தின் தலைவன். அப்ப அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்போ இங்க வந்து இந்த திட்டதெல்லாம் வந்து நல்ல முறையில சொல்லி கொடுக்குற மாதிரி வந்து தமிழ்ல எல்லாம் சொல்லி கொடுத்து மாட்டி விட்டு கலாச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன இந்த பாட்டு சம்பவம், குறிப்பா இந்த டெல்லி ஹோட்டல் பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க எல்லாம் கூட இருக்கும்போது உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் தெரியாதுன்னு இந்த இடம் இருந்தது, உங்களை வந்து அவர் யாரும் மூட்டி விட்டு ஏதாவது கலாச்சி அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கா? அது நிறைய நடந்திருக்கு. கண்டுக்கிறேன். ஏகப்பட்ட இதுல தலைவர் கொஞ்சம் மாட்டி விட்டுருவாரு. ரொம்ப ஜாலியா ரொம்ப ரசிப்பார் அதெல்லாம். ஆமா, ஒண்ணு தெரியாத திருப்பிக்கிறாரு. ஆமா, இப்ப கூட லால் சலாம் மேடையில கூட சொன்னாரு உங்களுக்கு டெலிபோனிக் கான்வர்சேஷன். ஆமா, அவரு எதையும் மறைக்க மாட்டாரு, உள்ளத உள்ளபடி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி மாதிரி சொல்லிவிடுறாரு. ஆமா, அதுக்கப்புறம் 91ல தர்மதுரை நம்ம நட்சத்திர ராஜசேகர் சார் அவங்க படம். ஆமா ஆமா ஆமா, அதுல வந்து கௌதமி அப்பாவை நடிச்சிருப்பேன். எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க முன்னாடியே. அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் கதை மாறி போச்சு.
கதை மாறவும் சரி அதை விடக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் ராமநாதன் ஹிந்தி படம் அப்புறம் சொன்னாரு கேரக்டர் மாறி போச்சு கோச்சிக்கிறாங்க இது கௌதமிக்கு சார் எந்த வேஷம் போட்டாருன்னா நீங்க நாயா நடிக்க சொல்றீங்களா நாயா நடிக்க என்ன நான் வந்து என்ன வேஷம் பாருங்க என்ன வேஷம் கூட செய்யறேன் அதே மாதிரி கௌதமி அப்பா மாதிரி அப்போ ஒரு சென்டிமெண்டா ஒரு ரோல் கொடுத்து செஞ்சாரு அதுல இன்னொரு மலையாள ஹீரோயின் மது 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 அவரு அவரு என்கிட்ட சொன்னாரு சார் உங்க ரசிகன் ஏன் நானு அப்படின்னு ரொம்ப தமிழ் நல்லா பேசுவாரு அவரு கூட அவர் ரசிகனா இருந்தா நமக்கு முன்னாடி அவரு கூட நடிக்கிறதுக்கு நம்ம பெரும் அப்படி அந்த படத்துல கிடைச்சது சும்மா சொல்லக்கூடாது. சரி, அதே வருஷத்துல பாத்தீங்கன்னா கேசி பொக்காடி அவர்கள் தலைவரோட ஹிந்தி படத்துல நடிச்சிருக்கீங்க. ஆமா, பூல் பண்ணே அங்காரு அந்த படத்துல வந்து நம்ம வாழைப்பழக்கம் அப்படி இருக்குல்ல. ஆமா, அது வந்து ஒண்ணு இங்க இருக்கு இன்னொன்னு இருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் நடிச்சாரு. அவரு பேரு அப்புறம் அவரு இல்ல அப்புறம் பிரேம் சோப்ரான்னு நினைக்கிறேன். அவருக்கு கூட தான் நடிச்சேன். அது அவங்களுக்கு புரியல சொல்ல போது. அப்புறம் சார் வந்து விளக்கு சொன்னாரு. சின்ன பிறகு அப்புறம் அவருக்கு இந்த இதையே நம்மள இந்த படிக்க விடலையே, அப்புறம் இந்த நம்ம அரசியல்வாதிகளை படிக்க விடலையே, எல்லா பேரையும் கண்டுட்டாங்களே. நம்ம இந்தி மட்டும் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் வந்து நம்ம ஒன்னா இருப்பேன். கண்டிப்பா, நிச்சயமா. ஆமா, அது ஹிந்தியில வந்து அவ்வளவு காமெடி வரான்னு இல்ல, அவ்வளவு தமிழ் மாதிரியே வராது. நிச்சயமா, கரெக்ட். இதை எடுத்துட்டு போய் அங்க சொல்லணும்னு வச்சுங்க அடி பிச்சிருக்கலாம். அதாவது நான் எங்க போனாலும் சொல்லுவேன், இந்த அம்மா கட்சியில போய் சொல்லுவேன், இந்த மாதிரி ஹிந்தி படிங்க, உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க, நாங்க தான் படிக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஒவ்வொருத்தரும் ஹிந்தி வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா ஹிந்தி வந்து கத்துக்கிறது தப்பு இல்ல, நீ படிக்க வேண்டாம், தெரிஞ்சு வச்சுக்கிட்டா 4 ஊர் போலாம், 4 பாஷை பேசலாம். பாஷை பேசினாத்தானே உங்களுக்கு இங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டு பாடுற தாண்ட முடியல. ஆமா, கண்டிப்பா. ஆமா, தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும்னு வச்சுக்கிறேன். அது தெலுங்கு இதுக்கெல்லாம் அங்கே ஒரு தெலுங்குக்காரர் இருப்பாரு. எல்லா மொழியும் கத்துக்கிறாங்க, நம்ம கத்துக்கிறாங்க. அமைக்கி நீ நாசா போ, இங்கேயே தமிழ்நாட்டை பத்தி எங்கேயும் போகாத அப்படின்னு கத்துக்காது. இந்த நேரத்துல வந்து தலைவர் ரூபத்துல உங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆச்சு. ஆமா, அப்ப வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு, எடுத்து கொடுப்பாரு. அதுக்கு பிறகு பீடா. ஆமா, அந்த பீடா வச்சுட்டாரு. ஒரு பீடா சாப்பிட்டு அதே மாதிரி அந்த படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. பொக்காடியா அவரு நம்ம ரசிகர், ரொம்ப நல்ல டைரக்டருக்கும் தமிழ் தெரியும். அதனால நீங்க எப்படி சொல்லுங்க, பேரை வந்து முத்துசாமி அப்படின்னு பேரை மாத்தி. அந்த பேரு நிறைய அந்த அவங்க ஹிந்திக்காரங்க வாயில சொல்லும் போது நல்லாவே இருந்தது. அப்புறம் 2வது படமும் அதே பொக்காடி. ஆமா, இன்சானிக்கு தேவைதான். அது தண்ணி சாப்பிட்டு ஒரே ரகல அந்த கேரக்டர். இது அன்னைக்கு பூரா நீங்க செஞ்ச நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்னு சில இது மட்டும் க்ளோஸ் அப் கூட அந்த மாதிரி ஒருத்தர் சமூக சுதந்திரம்னு ஒருத்தர் ரைட்டரு டைரக்டர், அவரு ஹெல்ப், அவரு சும்மா சொல்லக்கூடாது. அவரு அப்புறம் இந்தி கொஞ்சம் கத்துட்டேன். அவரு சண்முகன் இருக்காரு, அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சவரு, பழமொழி பேசுவாரு. அவரு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கத்துக்கிட்டேன் ஹிந்தி. அதனால ரொம்ப ரஜினி சார் வந்து ரொம்ப ரொம்ப யாரும் வந்து அவரு ஹீரோவை நடிச்சா அவரு போய் உட்காந்துருவாரு.
வேற ஆளுனா கிட்ட இருந்து காமெடி அவர் வரப்போய் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆமா, அந்த படம். அப்புறம் வேற படம் கூப்பிட்டாங்க, நான் போல. போனா நம்மளுக்கு இது தெரியாதுல்ல, இந்திய சொல்லி கூட இந்த மாதிரி துணைக்கும் ஆள் இல்ல. ஆமா 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 பரிமாறது. ஆமா, 2 ஷாட்டு 3 ஷாட்டு ஒரு சென்டர் தான் எடுப்பாங்க. எடுத்தாலும் அந்த கரெக்டா இருந்தா நம்மளுக்கு அப்படி ஒதுங்கிட்டேன், இது தெரியாதுனால. அது நாங்க அவுட்டு போனா தெரியுமே, ஜாலியா அவரு போட்டு உடைச்சு விட்டாரு. அப்ப இந்த கோயந்தான்னு இந்த கேரக்டர், மீனா கேரக்டர் வரும்போது இங்க ஹிண்ட் கொடுக்கணும். ஆமா, ஹிண்ட் கொடுக்கணும். நான் சில பேரு அந்த ஒரு படம் டப்பிங் படம்னா அந்த படத்தை பார்க்க சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன். அதாவது பகல்ல டைரக்டருக்கு தெரியாம எது டைரக்ஷன் பண்ண மாட்டாங்க. நைட்ல டைரக்டர் அவங்க உட்காந்து போயிட்டு அப்படி அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் போட்டுக்கிட்டு அந்த படத்துல இந்த லெட்டர் கொடுக்குற சீன் இருக்கு. அந்த கதைக்குள்ள இன்வால்வ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். சில படத்துல கூப்பிடணும், ஹீரோ வருவார், இப்போ கொடுங்க நடிக்க, அவங்க போயிடுவாங்க. உன்னை பொண்ணு கட்டணும்னா நீ நான் ரூபா கொடுப்பேன், அதை நீ செலவழிக்கணும்.